வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட்டு பார்க்க போகிறோம். கோதுமை மாவில் இந்த மாதிரி செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய மாவில் அருமையான ஸ்வீட்டு. இதுக்கு தேவையானது ஒரு கப்பு கோதுமை மாவு அல்லது மைதா மாவு இதுனாலும் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா இந்த மாவை வறுத்து எடுத்த பிறகு நல்லா இந்த மாவை ஆற வச்சிடலாம். வாசம் வந்துருச்சு, நல்லா இறக்கி வச்சிடலாம். இதுக்கு ஆறட்டும். அதுக்குள்ளேயே ஜீரா காய்ச்சிக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பிசு பிசுங்கிற பதம் வந்தால் போதும். கம்பி பதம்லாம் அதுக்கு தேவையில்லை. கொஞ்சம் கலர் ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கலர் ஊற்றிக்கிறேன். ஃபுட் கலர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. நல்லா ஓரளவு இந்த பிசு பிசுங்கிற பதம் வந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும். மாவு ஆறிடுச்சு. நம்ம மாவை இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு அது முதல்ல மாவை அதே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்னுமே சேர்க்கலை. கோதுமை மாவு தான் நம்ம சேர்க்குறோம். பால் தான் சேர்க்குறோம். பால் பவுட்ரு அது இது எதுவும் நம்ம சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் அதே நேரம் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு சின்ன உருண்டையாக பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்னமாக போடலான்ட்டு நான் உருட்டுறேன். நீங்கள் பெருசாக கூட நல்லா அழுத்திட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா வெடிக்காது மாவு. இது போல் செஞ்சு வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இது போல் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி காயணும். ரொம்ப இதுவாக காஞ்சிருச்சுன்னா உள்ளேலாம் வேகாது. வெறும் கோதுமை மட்டும்தான் போட்டிருக்கோம். உள்ளே நல்லா மாவு வேகணும். இது போல் காயாமல் அந்த அளவுக்கு போட்டு நம்ம எடுத்துக்கணும். மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டால் போகிறோம். பாருங்கள், மேலே வந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டு நல்லா கலர் மாறி நல்லா கொஞ்சம் வேகட்டும். உள்ளேயும் நல்லா மாவு வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக பிஸ்கெட் போல் இருக்குது. பாருங்கள், காய்ச்சின வச்சுருக்கு. ஜீராவில் போட்டு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா முக்கி விட்டு அடுத்த பேச்சையும் இது போல் நல்லா பொரித்து இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை ஜீராவில் போட்டு நல்லா ரெண்டு பக்கம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஜீரா சுட்டுக்கிட்டு நல்லா கொதிச்சா கூட பரவாயில்ல. வெறும் கோதுமை போட்டுக்கிறதுனால ஜீராவை கூட கொஞ்சம் சூடு பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள்.